வணக்கங்க. இன்னைக்கு தர்பூசணி 3வது நாள். 2 நாள் குடுத்ததுனால மக்கள் அந்த டைம் பார்த்து கொஞ்சம் முன்னாலே வந்துட்டாங்க. நாங்க வைக்கிறதுக்கு முன்னாலே மக்கள் வந்துட்டாங்க. கூட்டம் அலமோதிருச்சு இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த வெயிலுக்காக அவங்க வந்து வாங்கி சாப்பிடும்போது மனசு வந்து எங்களுக்கு நிறைவா இருக்குது. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, எங்க கையால நாங்க குடுக்கறது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி 4 மாச கர்ப்பிணி. அவங்களுக்கு ஊட்டி விட்டது எனக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவா இன்னைக்கு இருந்தது. இந்த குழந்தை பாருங்க வாங்கி அழகா சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத பார்க்கறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூல் விட்டதுனால அந்த ஸ்கூல் குழந்தைங்க வந்து வாங்கி சாப்பிட்றாங்க எல்லாரும். அந்த மாரி ஒருத்தவங்க வந்து போகும்போது, வரும்போது அவங்க வாங்கி சாப்பிட்றத பார்க்கும்போது எனக்கு வந்து சொல்ல வார்த்தைகளே இல்ல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எங்க கையால நாங்க குடுக்கும்போது எங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கிது. அவ்வளோதாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜூஸ் குடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த குழந்தை எவ்வளோ அழகா குடிச்சது பாருங்க. ஜூஸுக்கும் மக்கள் வந்து நெறைய பேர் கூட்டம் வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம புள்ள சாந்தி, அவங்க பொண்ணு, என் தம்பி, விஜி எல்லாருமே இன்றைக்கி வந்து நமக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இந்த 3 நாளாக இருக்காங்க. சொல்ல வார்த்தைகள் இல்லை. இன்னும் நிறைய பேர் எங்களை கேட்குறாங்க, நாங்கள் வரட்டுமா அப்படின்னு. எங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஜூஸுக்கு வந்து இன்றைக்கி எல்லாமே மனநிறைவாக அமைஞ்சதுங்க. ஆட்டோவில் போகிறவங்க, வேனில் போகிறவங்க எல்லாருமே அந்த ஜூஸ் வாங்கி குடித்தாங்க. அதுவும் லைனில் நின்று வாங்கி குடித்தாங்க. ரொம்ப மனசு வந்து இன்றைக்கி நிறைவாக அமைஞ்சிருச்சுங்க. மக்கள் வந்து மனசை வந்து இவ்வளோ தூரம் எங்களை திருப்தி பண்ணது எங்களுக்கு வார்த்தைகளே இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு யூடியூப்காரங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அவங்க எல்லாருமே இன்றைக்கி நிறையா பேர் நேற்று இன்றைக்கி எல்லாம் வந்து யூடியூப்பில் நாங்கள் போடுறோம் அப்படின்னு ஃப்ரீயாகவே போடுறோன்னு வந்து எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து என்னுடைய மனமார்ந்த மிகப்பெரிய பேரன்புகள். சந்தோஷமா இருக்கு. கொடுக்கறதுக்கு மனசு வேணும், சந்தோஷம் வேணும். கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. அவங்க நல்லா இருக்கணும். வருஷம் இப்படியே கொடுக்கணும்.